இது சுவிஸ் தமிழ் டிவியின் இன்றைய பிரதான செய்திகள். செய்தி ஆசிரியர் தேவாமதன். செய்திகளை வாசிக்கும் நான் துரைய பவினோத் கண்ணன். முதலில் தலைப்புச் செய்திகள். மத்திய அரசின் செலவுக்கு பிரேக் வைக்க முயற்சி, மக்கள் முன்மொழிவு தொடக்கம். வாலிஸ் கண்டோனில் விருது பெற்ற சீஸ் தயாரிப்பாளர் மீது திருட்டு குற்றச்சாட்டு. சுவிட்சர்லாந்தில் கைது செய்யப்பட்ட இத்தாலி தம்பதி, குழந்தை மரணம் தொடர்பான அதிர்ச்சி வழக்கு. சூரிச் பல்கலைக்கழக கட்டண உயர்வுக்கு எதிர்ப்பு. ஆன்லைன் வீட்டு வாடகை மோசடிகள் அதிகரிப்பு, போலீஸ் எச்சரிக்கை. இதுவரைக்கும் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து எங்களுக்கான ஆதரவுகளை வழங்குங்கள். தொடர்பான விரிவான செய்திகள். நீங்கள் சொந்தமாக டிஜிட்டல் கார் ரெண்டல் பிசினஸ் ஆரம்பிக்க தயாரா? சுவிட்சர்லாந்தில் இப்போது புதிய வாய்ப்பு. சிட்டி மூவ் மொபிலிட்டியுடன் உங்கள் கனவை நனவாக்குங்கள். முழுமையான சப்போர்ட், மாடர்ன் சிஸ்டம், எளிய செட்டப் மூலம் நீங்கள் உங்கள் சொந்த கார் வாடகை வியாபாரத்தை தொடங்கலாம். இன்றே தொடங்குங்கள். மேலதிக தகவல்களுக்கு QR கோடை ஸ்கேன் செய்யுங்கள் அல்லது இப்போது எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். சிட்டி மூவ் மொபிலிட்டி, உங்கள் வெற்றிக்கான நம்பிக்கையான துணை. சுவிட்சர்லாந்தின் வாலிஸ் கண்டோனில் பணியாற்றும் விருது பெற்ற சீஸ் தயாரிப்பாளர் ஒருவர் தாம் வேலை செய்த பால்வள நிறுவனத்திலிருந்து 3 ஆண்டுகளுக்கு மேலாக 12 தொன்னுக்கும் அதிகமான ராக்லேட் சீஸை திருடியதாக குற்றச்சாட்டுக்களை எதிர்கொண்டு வருகிறார். அந்த நபர் சில சீஸ் சக்கரங்களை தனிப்பட்ட லாபத்திற்கென விற்றதை ஒப்புக்கொண்டிருந்தாலும் திருடப்பட்ட அளவு குறித்த குற்றச்சாட்டை மறுத்துள்ளார். அதிகாரிகள் கணிப்பின்படி இந்த திருட்டால் சுமார் 1,20,000 சுவிஸ் பிராங்குகள் அளவிற்கு இழப்பு ஏற்பட்டுள்ளதாக மதிப்பிடப்பட்டுள்ளது. ஆனால் சம்பந்தப்பட்ட பால்வள நிறுவன உரிமையாளர் இந்த இழப்பு 4 லட்சம் பிராங்குகளை விட அதிகமாக இருக்கலாம் என்றார். இந்த வழக்கு தற்போது நீதிமன்றில் தொடர்ந்து விசாரணையில் உள்ளது. இந்த சம்பவம் சுவிட்சர்லாந்தின் பாரம்பரிய உணவுப் பொருட்களாக விளங்கும் சீஸ் உற்பத்தி துறையிலும் பாதுகாப்பு மற்றும் கண்காணிப்பு அவசியம் குறித்து கேள்விகளை எழுப்பியுள்ளது. சுவிட்சர்லாந்தில் மத்திய அரசின் நிர்வாக செலவுகள் மற்றும் பணியாளர் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருவதை கட்டுப்படுத்தும் நோக்கில் இளைஞர் லிபரல்கள் தலைமையிலான பல்கட்சி குழு ஒன்று புதிய மக்கள் முன்மொழிவை அறிமுகப்படுத்தியுள்ளது. இந்த முயற்சிக்கு FDP, கிரீன் லிபரல் பார்ட்டி, தி சென்டர் மற்றும் சுவிஸ் பீப்பிள்ஸ் பார்ட்டி ஆகிய கட்சிகளின் உறுப்பினர்களும் ஆதரவு வழங்கியுள்ளனர். இந்த முன்மொழிவின் முக்கிய நோக்கம் மத்திய நிர்வாக செலவுகளுக்கு ஒரு கட்டுப்பாடு பிரேக் அமைப்பை கொண்டு வருவதாகும். இதன்படி அரசு பணியாளர்களின் சம்பள செலவுகள் நாட்டின் சராசரி ஊதிய வளர்ச்சியோடு இணைக்கப்பட வேண்டும். அதாவது பணியாளர் எண்ணிக்கை அல்லது சம்பள உயர்வு மக்களின் சராசரி வருமான வளர்ச்சியை விட அதிகமாக இருக்கக்கூடாது. அவ்வாறு அதிகரிக்க வேண்டுமானால் பிற செலவுகளில் குறைப்புகள் மூலம் சமநிலை கொண்டு வர வேண்டும் என்ற விதிமுறையும் இதில் இடம்பெற்றுள்ளது. இந்த முன்மொழிவை ஆதரிப்பவர்கள் கடந்த சில ஆண்டுகளில் மத்திய நிர்வாக அமைப்பில் பணியாளர் எண்ணிக்கையும் தொடர்புடைய செலவுகள் வேகமாக உயர்ந்துள்ளதாகவும் இதனால் நிர்வாக அமைப்பு தேவையற்ற அளவில் விரிவடைந்து வருவதாகவும் எச்சரிக்கின்றனர். ஆனால் விமர்சகர்கள் இந்த கட்டுப்பாடுகள் எதிர்பாராத அவசர நிலைகள் அல்லது நெருக்கடிகளை சமாளிக்கும் அரசின் திறனை பாதிக்கக்கூடும் என்கின்றனர். இந்த முன்மொழிவு பொது வாக்கெடுப்புக்கு செல்ல குறைந்தது 1 லட்சம் கையெழுத்துகள் சேகரிக்கப்பட வேண்டும் என்பது சுவிட்சர்லாந்தின் நேரடி ஜனநாயக நடைமுறையின் முக்கிய விதியாகும். இத்தாலியில் 7 மாத குழந்தையின் மரணத்தை சுற்றியுள்ள அதிர்ச்சிகரமான வழக்கில் தொடர்புடையதாக குற்றம் சாட்டப்பட்ட தம்பதியினர் கடந்த ஆண்டு நாடு விட்டு தப்பிச் சென்ற நிலையில் தற்போது சுவிட்சர்லாந்து நாட்டில் கைதாகினர். 2024 ஆண்டு நவம்பரில் அந்த குழந்தை உயிரிழந்தது முதலில் இயல்பான மரணம் என கருதப்பட்டது. ஆனால் பின்னர் இடம்பெற்ற உடற்கூற்று பரிசோதனையில் குழந்தை கடுமையான உடல் வன்முறைக்கு உள்ளாகியிருப்பது தெரிய வந்தது. குறிப்பாக தலைப்பகுதியில் பலமுறை தாக்குதல் நடத்தப்பட்டதோடு மார்பு பகுதியும் அழுத்தப்பட்டிருந்தது விசாரணையில் அம்பலமானது. இந்த புதிய ஆதாரங்கள் வெளிவந்ததும் வழக்கின் தன்மை முற்றிலும் மாறியது. குழந்தை மரணம் இயற்கையானதல்ல, மாறாக வன்முறையால் ஏற்பட்டது என்பதை விசாரணையாளர்கள் உறுதியாகினர். இதற்கிடையில் குற்றச்சாட்டுகள் எழுந்த பின்னர் அந்த தம்பதியினர் 2025 ஆண்டு இத்தாலியை விட்டு தப்பிச் சென்றனர். சர்வதேச போலீஸ் அமைப்பான இன்டர்போல் அவர்களை தேடி கண்காணித்து வந்த நிலையில் அவர்கள் சுவிட்சர்லாந்தில் இருப்பது கண்டறியப்பட்டது. அதைத் தொடர்ந்து சுவிட்சர்லாந்து அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்து தம்பதியினரை கைது செய்தனர். தற்போது அவர்கள் காவலில் வைக்கப்பட்ட நிலையில் அவர்களை மீண்டும் இத்தாலிக்கு கொண்டு சென்று நீதிமன்றில் நிறுத்துவதற்கான ஒப்படைப்பு நடவடிக்கைகளை இத்தாலி அதிகாரிகள் முன்னெடுக்கின்றனர். இந்த சம்பவம் குழந்தைகள் பாதுகாப்பு மற்றும் குடும்பங்களுக்குள் இடம்பெறும் மறைமுக வன்முறைகள் குறித்து மீண்டும் கவனத்தை ஈர்த்துள்ளது. குழந்தைகளின் பாதுகாப்பை உறுதி செய்யும் அமைப்புகள் மற்றும் சமூகத்தின் பொறுப்பை வலியுறுத்தும் விதமாகவும் இந்த வழக்கு பார்க்கப்படுகிறது. சுவிட்சர்லாந்தின் லவுசான் நகரில் உள்ள கார் நிறுத்துமிடத்தில் நாய் ஒன்றை காருக்குள் விட்டுச் சென்றது தொடர்பாக ஏற்பட்ட வாக்குவாதம் 82 வயதான முதியவரின் உயிரிழப்பாக முடிந்தது. இந்த சம்பவம் கடந்த வாரம் இடம்பெற்றதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். நாயை காருக்குள் விட்டுச் சென்றதை பற்றி இருவருக்கும் இடையே ஏற்பட்ட தகராறின் போது அந்த முதியவர் பின்னோக்கி விழுந்து தலையில் கடுமையாகப்பட்டு காயமடைந்தார். அருகில் இருந்த ஒரு செவிலியர் உடனடியாக முதலுதவி நடவடிக்கையாக CPR செய்து உதவினார். பின்னர் சம்பவ இடத்துக்கு வந்த அவசர மருத்துவ குழுவினர் அவரை தீவிர நிலையில் மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். ஆனால் மருத்துவர்களின் சிகிச்சைக்கு பின்னர்
பின்னரும் ஒரு வாரம் கழித்து அவர் உயிரிழந்தார் என உறுதியானது. இந்த சம்பவத்தில் தொடர்புடையதாக கூறப்படும் 57 வயதான நபரை போலீசார் விசாரணைக்குட்படுத்தினர். ஆரம்ப விசாரணையின் பின் அவர் விடுவிக்கப்பட்டார். இருப்பினும் இந்த மரணம் தொடர்பாக குற்றவியல் விசாரணை அதிகாரபூர்வமாக தொடங்கப்பட்டது. சுவிட்சர்லாந்தில் விலங்குகளை பாதுகாப்பது குறித்து கடுமையான சட்டங்கள் அமலில் உள்ளன. குறிப்பாக அதிக வெப்பநிலைகளில் நாய்களை காருக்குள் விட்டுச் செல்வது அபாயகரமானதாக கருதப்படுவதோடு அது சட்ட ரீதியாகவும் குற்றமாக பார்க்கப்படுகிறது. இந்த பின்னணியில் ஏற்பட்ட இந்த தகராறு ஒரு மனித உயிரை பறித்துள்ளது என்பதால் சமூகத்தில் பெரும் அதிர்ச்சியை கிளப்பியுள்ளது. நான் உன்னை பெற முடியாவிட்டால் நீ உயிரோடு இருக்க மாட்டாய் எனும் அச்சுறுத்தலோடு ஆயிரக்கணக்கான செய்திகளை அனுப்பி தனது முன்னாள் துணையை நீண்ட காலம் துன்புறுத்திய 28 வயதான தமிழ் இளைஞர் சுவிட்சர்லாந்தின் சூரிச் நகரில் நீதிமன்றால் தண்டிக்கப்பட்டார். இந்த வழக்கில் குறித்த நபர் குறைந்தது 16 மாதங்கள் தொடர்ந்து அந்த பெண்ணை தொந்தரவு செய்துள்ளார். அந்த காலப்பகுதியில் அவர் சுமார் 65,000க்கும் மேற்பட்ட வாட்ஸ்அப் செய்திகளை அனுப்பியதோடு ஒரே நாளில் 60 வரை தொலைபேசி அழைப்புகளை மேற்கொண்டுள்ளார். சில நேரங்களில் ஒவ்வொரு நிமிடத்துக்கும் ஒரு செய்தி வந்ததாக விசாரணையில் தெரிய வந்தது. அவரது செய்திகளில் பலவும் கடுமையான மிரட்டல்களாக இருந்துள்ளது. நீ எனக்காக இல்லாவிட்டால் உன்னை குத்திக் கொள்வேன் போன்ற அச்சுறுத்தல்கள் இடம்பெற்றுள்ளன. மேலும் கத்தி மற்றும் கோடரி போன்ற எமோஜிகளும் இணைக்கப்பட்டிருந்ததாகவும் தன்னுடைய கைகளில் காயம் ஏற்படுத்திய வீடியோக்கள் மற்றும் புகைப்படங்களையும் அவர் அனுப்பியுள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகின. இதற்கு மேலாக அந்த பெண்ணின் பெயரில் டிக்டாக் கணக்குகளை உருவாக்கி அவளின் அடையாளத்தை போலியாக பயன்படுத்தி அவதூறு உள்ளடக்கங்களையும் வெளியிட்டுள்ளார். மொத்தத்தில் 16 மாதங்களில் 28,000க்கும் மேற்பட்ட அழைப்புகளும் 65,000க்கும் மேற்பட்ட செய்திகளும் அனுப்பப்பட்டுள்ளதாக நீதிமன்றில் பதிவானது. இந்த சம்பவம் தொடர்பாக கட்டாயப்படுத்தல், அச்சுறுத்தல், அடையாள திருட்டு மற்றும் சட்டவிரோத தங்குதல் போன்ற குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டன. இந்த வழக்கை விசாரித்த சூரிச் மாவட்ட நீதிமன்றம் இத்தகைய செயல்கள் முற்றிலும் கண்டிக்கத்தக்கவை என கடுமையாக குறிப்பிட்டது. குற்றச்சாட்டுகளில் பெரும்பாலானவற்றில் குற்றம் நிரூபிக்கப்பட்ட நிலையில் அந்த நபருக்கு 9 மாதங்கள் சிறை தண்டனையும் அபராதமும் விதியானது. ஆனால் இந்த தண்டனைகள் இரண்டும் நிபந்தனை அடிப்படையில் வழங்கப்பட்டுள்ளன. மேலும் அடுத்த 5 ஆண்டுகள் அந்த பெண்ணை தொடர்பு கொள்ளவும் அவளது வீட்டுப் பகுதிக்கு அணுகவும் அவருக்கு தடை விதியானது. இந்நிலையில் அவரை உடனடியாக நாட்டிலிருந்து வெளியேற்றும் தீர்ப்பு வழங்கப்படவில்லை. கட்டாயப்படுத்தல் குற்றம் தானாகவே நாடு கடத்தலுக்கு வழிவகுக்கும் வகையில் இல்லை என்பதால் அவர் சுவிட்சர்லாந்தில் தொடர்ந்தும் தங்க முடியுமா என்பது அவர் தாக்கல் செய்ய உள்ள தஞ்ச கோரிக்கை தொடர்பான மேன்முறையீட்டு தீர்ப்பின் அடிப்படையில் தீர்மானிக்கப்படும். சிறிய விளம்பர இடைவெளியின் பின் செய்திகள் தொடரும். சுவிட்சர்லாந்தின் சூரிச் நகரில் புத்தம் புதிய டிசைன்களுடன் கண்கவர் தங்க நகைகளுக்கு நாட வேண்டிய ஒரே இடம் AK Gold Jewelry. உங்கள் அழகை மேலும் மெருகூட்ட மெய்சில் இருக்கும் விலை கழிவுகளோடு நகைகளை பெற்றுக் கொள்ளவும் பழைய நகைகளை திருத்திக் கொள்ளவும் நாடுங்கள் AK Gold Jewelry. இப்போதைய அழையுங்கள் 07831310081. எவ்வளவு காலம்தான் பழைய வீட்லயே வாழ்க்கையை ஓட்டுவீங்க? உங்கள் பழைய வீட்டையும் பழைய சமையல் அறையையும் புதிதாக மாற்றும் நேரம் வந்தாச்சு. ஆமாம், நவீனமும் தரமும் நிறைந்த வீட்டை உருவாக்க சுவிஸில் இருக்கவே இருக்கிறது மாடர்ன் ஹவுஸ் GmbH. எமது சேவையால் இனிமேல் உங்கள் வீட்டில் எல்லாமே புதுசுதான். குறைந்த செலவு, அதிக தரம், நம்பிக்கையான நம்மவர் நிறுவனம் மாடர்ன் ஹவுஸ் GmbH நிறுவனம். சுவிட்சர்லாந்தின் சுவிஸ் பெடரல் ரயில்வேஸ் ரயில் பாதை பராமரிப்பு பணிகளில் ஏற்பட்டுள்ள பின்னடைவு கடந்த ஆண்டு 12% அதிகரித்து தற்போது 9.5 பில்லியன் சுவிஸ் பிராங்குகளாக உயர்ந்துள்ளது. இதுவே பெரிய சவாலாக இருந்தாலும் தங்களது ரயில் அடித்தளங்களின் மொத்த நிலை நல்லது முதல் போதுமானது வரை எனவே உள்ளது என்று FFS தனது ஆண்டறிக்கையில் குறிப்பிட்டது. அறிக்கையின்படி ரயில் கட்டமைப்பின் தரம் 1 முதல் 5 வரை உள்ள அளவுகோலில் 2.8 ஆகும். இது கடந்த ஆண்டோடு ஒப்பிடும்போது மாற்றமின்றி தொடர்கிறது. ஆனால் இந்த நிலையை தக்க வைத்துக் கொள்ள நிதி வளங்களை மாற்றி பயன்படுத்த வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. திட்டமிட்ட பராமரிப்பு மற்றும் புதுப்பிப்பு பணிகளுக்காக ஒதுக்கப்பட்ட நிதி திடீர் மற்றும் அவசர பராமரிப்பு பணிகளுக்கே பயன்படுத்தப்பட்டுள்ளது. இந்த குறுகிய கால நடவடிக்கைகள் ரயில் சேவையை நிலைநிறுத்த உதவி இருந்தாலும் நீண்ட காலத்தில் பராமரிப்பு பின்னடைவை மேலும் அதிகரிக்க செய்துள்ளது. இதற்கு உடனடி தீர்வுகள் எடுக்கப்படாவிட்டால் எதிர்காலத்தில் மற்ற நாடுகளில் காணப்படும் சிக்கல்களை போன்ற நிலை சுவிட்சர்லாந்திலும் உருவாகும் அபாயம் உள்ளது என FFS எச்சரித்தது. இந்த பின்னடைவுக்கு முக்கிய காரணங்களாக ரயில் பாதைகளின் அதிக பயன்பாடு மற்றும் புதுப்பிப்பு பணிகளுக்கான போதிய நிதி இல்லாமை குறிப்பிடப்பட்டுள்ளது. 1980களோடு ஒப்பிடும்போது சுவிட்சர்லாந்தின் ரயில் பாதைகள் இரட்டிப்பளவில் பயன்படுத்தப்படுகின்றன. இந்த பின்னடைவை சமாளிக்க ஆண்டுதோறும் குறைந்தது 230 கிலோமீட்டர் நீளத்தில் பாதைகளை புதுப்பிக்க வேண்டிய அவசியம் உள்ளது. ஆனால் கடந்த ஆண்டு வரும் 186 கிலோமீட்டர் பாதைகள் மாத்திரமே புதுப்பிக்கப்பட்டன. இதேவேளை புதிய விரிவாக்க திட்டங்களும் கூடுதலான செலவுகளை ஏற்படுத்தின. ஆண்டுதோறும் சுமார் 3% கூடுதல் செலவு இந்த திட்டங்களால் உருவாகிறது. FFS தனது இலக்காக 2040க்குள் இந்த பராமரிப்பு பின்னடைவை கட்டுப்படுத்த நோக்கத்தை முன்வைத்தது. இதற்கிடையில் பாதுகாப்பு எந்த கட்டத்திலும் பாதிக்கப்படவில்லை என்றும் சுவிஸ் கூட்டாட்சி அரசோடு செய்யப்பட்ட சேவை ஒப்பந்தத்தின் பெரும்பாலான இலக்குகள் நிறைவேற்றப்பட்டுள்ளதாகவும் நிறுவனம் வலியுறுத்தியது. இதற்கிடையில் 2025ஆம் ஆண்டில் ரயில் கட்டமைப்பு காரணமாக பயணிகள் சந்தித்த தாமதங்கள் 30% குறைந்து 7.9 பில்லியன் நிமிடங்களாக குறைந்துள்ளன. இது அதிக பராமரிப்பு பணிகளும் சாதகமான வானிலை நிலையும் காரணமாக ஏற்பட்டுள்ளது. இருப்பினும் மொத்த பயணிகள் தாமதங்களில் 1/5 இன்னும் ரயில் அடித்தள பிரச்சினைகளால் ஏற்பட்டதாக அறிக்கை தெரிவிக்கிறது.
சுவிட்சர்லாந்தின் யூனிவர்சிட்டி ஆஃப் சூரிச் ரெக்டர் மைக்கேல் ஷாப்மேன் மாணவர்களின் அரையாண்டு கட்டணத்தை உயர்த்தும் யோசனையை எதிர்த்து கருத்து வெளியிட்டார். கட்டணம் அதிகரித்தால் மாணவர்கள் செலவுகளை சமாளிக்க வேலை செய்ய வேண்டிய நிலை ஏற்பட்டு படிப்பு காலம் நீளும் அபாயம் உள்ளது என்றார். தற்போது 720 சுவிஸ் பிராங்குகள் இருக்கும் கட்டணம் எந்த சந்தை அடிப்படையிலும் நிர்ணயிக்கப்பட்டது கிடையாது. இது வரலாற்று காரணங்களால் உருவான தொகை எனவும் ஷாப்மேன் விளக்கினார். கட்டண உயர்வு சமூக முன்னேற்றத்தையும் பாதிக்கக்கூடும். ஏற்கனவே மாணவர்களின் கல்வித் தேர்வில் குடும்பத்தின் பொருளாதார நிலை பெரிய பங்காற்றுகிறது என்றார். பல்கலைக்கழக நிதி நிலையை பொறுத்தவரை இந்த கட்டணங்கள் மொத்த வருவாயில் 2% குறைவாகவே உள்ளதால் அதை உயர்த்துவதால் பெரிதாக நிதி பலன் கிடைக்காது என்றார். இதேபோல சூரிச் நகரில் வாழும் செலவு ஏற்கனவே அதிகம் என்பதால் கூடுதல் கட்டணங்கள் சில மாணவர்களை இங்கு படிக்க தயங்க செய்யும் அபாயம் உள்ளது. இதற்கு மாற்றாக வெளிநாட்டு மாணவர்கள் படிப்பு முடித்தபின் சில ஆண்டுகள் சுவிட்சர்லாந்தில் வேலை செய்து வரி செலுத்த வேண்டும் என்ற யோசனையை ஷாப்மேன் முன்வைத்தார். இணையத்தின் மூலம் வீடு தேடும் மக்களை குறிவைத்து நடக்கும் வாடகை மோசடிகள் நாளுக்கு நாள் மேம்பட்ட முறையில் இடம்பெற்று வருவதாக போலீசார் எச்சரிக்கின்றனர். மோசடி குழுக்கள் நம்பகமான இணையதளங்களில் கவர்ச்சிகரமான வீட்டு விளம்பரங்களை வெளியிட்டு பின்னர் ஆர்வம் உள்ளவர்களை வாட்ஸ்அப் போன்ற மெசேஜிங் செயல்களுக்கு மாற்றுகின்றனர். அங்கு போலியான விண்ணப்ப படிவங்கள் அனுப்பப்பட்டு அடையாள ஆவணங்கள், வங்கி தகவல்கள் உள்ளிட்ட முக்கியமான தனிப்பட்ட தகவல்கள் கேட்கப்படுகின்றன. இந்த தகவல்கள் பின் அடையாள திருட்டு அல்லது மோசடி பொருட்கள் வாங்குதல் போன்ற குற்றங்களுக்கு பயன்படுத்தப்படலாம் என்று பெடரல் சைபர் கிரைம் ஆபீஸ் தெரிவித்தது. சுவிட்சர்லாந்து போன்ற நாடுகளில் வீட்டு வசதி குறைவாக இருப்பதால் விரைவாக வீடு பிடிக்க வேண்டும் என்ற அவசரம் பலரை இப்படியான மோசடிகளுக்கு எளிதில் இரையாக மாற்றுகிறது. இதை பயன்படுத்திய குற்றவாளிகள் நுட்பமான முறையில் செயற்படுகின்றனர். இதனால் பொதுமக்கள் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என போலீசார் வலியுறுத்தினர். இணையத்தில் தெரியாத நபர்களுக்கு தனிப்பட்ட ஆவணங்களை பகிர வேண்டாம். வீடு அல்லது முகவர் பற்றிய தகவல்களை சரிபார்க்காமல் எந்த விண்ணப்பத்தையும் சமர்ப்பிக்க வேண்டாம் என்பதும் முக்கிய ஆலோசனைகளாக வழங்கப்பட்டு உள்ளன. உலகளாவிய எண்ணெய் விநியோகத்தில் ஏற்பட்ட பாதிப்புகளின் பின்னணியில் சுவிட்சர்லாந்து எரிபொருள் பற்றாக்குறைக்கு தயாராகிறது. முக்கியமான ஸ்ட்ரைட் ஆஃப் ஹோர்முஸ் கடல் சந்திப்பு மூடப்பட்டுள்ளதால் எண்ணெய் கப்பல் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இதன் விளைவாக விமான பயணத்துக்கு பயன்படுத்தப்படும் கெரோசின் எரிபொருள் சில வாரங்களுக்குள் குறைவாகும் அபாயம் இருப்பதாக அதிகாரிகள் எச்சரிக்கின்றனர். குறிப்பாக கோடைகால விடுமுறை பயணங்கள் தொடங்கும் நேரத்தில் இது விமான சேவைகளுக்கு சவாலாக அமையக்கூடும். பெடரல் ஆபீஸ் ஃபார் நேஷனல் எக்கனாமி சப்ளை தெரிவிக்கையில் அந்த கடல் சந்திப்பை கடந்து வந்த கடைசி எண்ணெய் கப்பல்கள் தற்போது ஐரோப்பாவை அடைந்து கொண்டிருக்கின்றன. புதிய சரக்குகள் வருவது குறித்து இதுவரை எந்த உறுதியும் இல்லை. இந்த நிலையில் அவசர தேவையெனில் சுவிட்சர்லாந்து தனது மூலதன எரிபொருள் கையிருப்புகளை பயன்படுத்த தயாராக உள்ளது. இந்த கையிருப்புகள் பல மாதங்களுக்கு தேவையான அளவு இருப்பதாக கூறப்படுகிறது. சூழ்நிலை மோசமடைந்தால் மக்கள் தன்னார்வமாக எரிசக்தி சேமிக்க வேண்டும் என்ற அழைப்புகள் விடுக்கப்படலாம். தனியார் வாகன பயணங்களை குறைத்தல், பொது போக்குவரத்தை அதிகமாக பயன்படுத்தல் போன்ற பரிந்துரைகளும் முன்வைக்கப்பட்டன. தேவையெனில் எரிபொருள் பயன்பாட்டை குறைக்கும் நோக்கில் வேக வரம்புகளும் விதிக்கப்படலாம். மேலும் கிரீன் பார்ட்டி மக்கள் தனியார் வாகனங்களை விட்டு விலகச் செய்ய அரைவிலை பொது போக்குவரத்து அட்டை இலவசமாக வழங்கும் யோசனையும் முன்வைத்தது. மொத்தத்தில் உலகளாவிய எரிசக்தி நெருக்கடி தீவிரமடையும் நிலையில் சுவிட்சர்லாந்து இந்த சூழலை நெருக்கமாக கண்காணித்து தேவையான நடவடிக்கைகளை எடுக்க தயாராக உள்ளது. சுவிட்சர்லாந்தின் சூரிச் நகரிலிருந்து யுக்ரைனுக்கு நாடு கடத்தப்பட்ட 29 வயதான இளைஞர் மரணம் அடைந்த சம்பவம் தற்போது பெரும் சர்ச்சை ஏற்படுத்தியது. விளாடிஸ்லாவ் லானிஷ் என்ற அந்த நபர் போர் நிலைமையில் இருக்கும் யுக்ரைன் நாட்டிற்கு 2024ஆம் ஆண்டு திருப்பி அனுப்பப்பட்டார். லானிஷ் சுவிட்சர்லாந்தில் 10 ஆண்டுகளுக்கு மேலாக வசித்து வந்திருந்தாலும் போதைப்பொருள் பழக்கத்தால் சிரமங்களை எதிர்கொண்டிருந்ததாக கூறப்படுகிறது. அவர் நேரடியாக போரிலிருந்து தப்பிச் சென்றவர் அல்ல என்பதும் அதிகாரிகள் குறிப்பிட்ட காரணங்களில் ஒன்று. இந்த நாடு கடத்தல் நடவடிக்கைக்கு முன்பு அவர் திருப்பி அனுப்பப்பட்டால் கடுமையான ஆபத்துகளை எதிர்கொள்ள நேரிடும் என நீதிமன்றம் எச்சரித்தது. இருப்பினும் அதிகாரிகள் அவர் நாடு கடத்தலை தற்காலிகமாக நிறுத்துமாறு அதிகாரப்பூர்வ கோரிக்கை விடுக்கவில்லை என்ற காரணத்தால் நடவடிக்கை மேற்கொண்டனர். ஆனால் பின்னர் பெடரல் சுப்ரீம் கோர்ட் இந்த முடிவை விமர்சித்தது. குறிப்பாக மனித உரிமை மீறல்கள் ஏற்படுமா என்பதை அதிகாரிகள் முழுமையாக மதிப்பீடு செய்ய வேண்டியது அவசியம் என நீதிமன்றம் தெரிவித்தது. நாடு கடத்தப்பட்ட பின்னர் லானிஷ் யுக்ரைனில் உயிரிழந்தார். அவரது மரணம் போதைப்பொருள் அதிக அளவில் பயன்படுத்தியதால் ஏற்பட்டிருக்கலாம் என தகவல்கள் வெளியாகின. இந்த சம்பவம் குறிப்பாக போர் நிலைமையில் உள்ள நாடுகளுக்கு மனிதர்களை திருப்பி அனுப்பும் சுவிட்சர்லாந்தின் கொள்கைகள் குறித்து பரவலான கேள்விகளை எழுப்பியது. மனிதாபிமான பார்வை, சட்ட நடைமுறைகள் மற்றும் பாதுகாப்பு மதிப்பீடுகள் சரியாக பின்பற்றப்படுகிறதா என்பது குறித்து தற்போது விவாதம் அதிகரித்துள்ளது. இந்தளவோடு சுவிஸ் தமிழ் டிவி இன்றைய பிரதான செய்திகள் நிறைவுக்கு வருகின்றன. இதுபோன்ற மேலதிக செய்திகளை பார்வையிட எங்களுடைய இணையதளமான swistamil24.com அணுகுங்கள். வணக்கம்.